இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நடைபெறும் கழுத்தரப்புகள், குத்துவட்டுகள், துரோகத்தனங்கள் நமது மக்கள் அறிய வேண்டிய முக்கியமான விடயங்களாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஆயுத போராட்டத்துக்கு உயிர் கொடுத்த 30,000க்கு மேற்பட்ட போராளிகள், லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் உயிர்களை ஈந்திருக்கிறார்கள். அந்த போராளிகள் எல்லாம் அந்த உயிர்களை ஈந்த பொழுது மீண்டும் நமக்கான ஒரு தமிழருக்கான ஒரு தேசம் மலரும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த இடத்தில் 2009 நமது ஈழ விடுதலை போராட்டம், ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது. விடுதலை புலிகளால் நடத்தப்பட்ட ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது. அதன் பின்னர் எமது மீதியாக மிஞ்சி இருக்கும் எமது பொறுப்பு இந்த ஈழ விடுதலை போராட்டத்தை அரசியல் ரீதியில் முன்னகர்த்தி அதன் ஊடாக எமது உரிமைகளை வென்றெடுப்பது. அதை தவறினாலும் அதை எமது சந்ததிக்கு சரியான முறையில் கடத்த வேண்டிய கடப்பாடு எமக்கு உண்டு. ஆனால் இன்று இந்த இலங்கை தமிழரசு கட்சியை தலைமையேற்று திருட்டுத்தனமாக சூழ்ச்சிகளால் கைப்பற்றியிருக்கும் இந்த தலைமைகளும் அந்த செயற்குழு உறுப்பினர்களும் சர்வதேச உள்ளக உளவாளிகளின் கைகளுக்கு மாறியுள்ளது என்பதுதான் என்னுடைய சந்தேகம். ஏனென்று சொன்னால் இந்த நமது ஈழ விடுதலை போராட்டத்தை வழிநடத்த வேண்டியது இலங்கை தமிழரசு கட்சி. இந்த இலங்கை தமிழரசு கட்சி தான் அடையாளம் காட்டப்பட்ட தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரே ஒரு கட்சி. இன்று ஆயுத போராட்டம் எப்படி சூழ்ச்சிகளால் முறியடிக்கப்பட்டதோ அதே போல் நமது அரசியல் போராட்டமும் சூழ்ச்சிகளால் முறியடிப்பதற்கு இங்கு உள்ள இவர்கள் உளவாளிகளாக செயல்படுகிறார்களா என்றதுதான் என்னுடைய சந்தேகம். சாதாரணமாக உளவாளிகள் பணத்திற்காக கையகப்படுத்தப்படுவார்கள். சூழ்ச்சியை செய்பவர்கள் இந்த உளவாளிகளை பணத்தை கொடுத்து செய்வார்கள், பதவி ஆசையை கொடுத்து செய்வார்கள், அதிகார ஆசையை காட்டி செய்வார்கள். இங்கு நாங்கள் பார்த்தால் மேட்டிக்குடி வர்க்கத்தின் பாலை குடித்து வளர்ந்த ஒருவர், கொழும்பு அரசியல் மையத்தில் நிலை கொண்டிருந்த ஒருவர், நமது தேசியத்தை உடைப்பதற்காக இங்கு செயலாளராக, அதாவது அந்த செயல்பாட்டுக்கு செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரா என்ற சந்தேகம். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தில் இருந்து மாவை சேனாதிபதி செயல்பட்டு துரோகத்தனத்தால் ஒரு கிளண்டிய வயதிலும் அந்த தலைமை பதவிக்கு ஆசைப்பட்டு இலங்கை தமிழரசு கட்சியை இன்று நட்டாற்றில் விட்ட ஒருவர் இருக்கிறார். வன்னியை எடுத்துக்கொண்டால் தேசிய பட்டியல் ஆசை காட்டி ஒருவர் இந்த இவர்களின் குழுவில் உள்வாங்கப்பட்டு நமது தமிழரசு கட்சி வீழ்த்தப்பட்டுள்ளது. உண்மையாக அவரை பொறுத்தவரை அந்த தமிழரசு கட்சியை கௌரவமாக இன்னொருவரிடம் அந்த செயலாளர் பதவியை ஒப்படைத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. பதவிகள், இந்த கட்சி சம்பந்தப்பட்ட பதவிகள், அதுவும் முக்கியமான இலங்கை தமிழரசு கட்சியின் பதவிகள் கௌரவமாக காப்பாற்றப்பட வேண்டியது. அது எதையுமே இவர்கள் காப்பாற்றவில்லை. மட்டக்களப்பில் அனைவரும் பார்த்து கொண்டிருக்க கண்ணிலே மண்ணை தூவி கொழும்பு அரசியல் மையத்தில் இருந்து கொண்ட ஒருவர் தான் கடைசியாக மட்டக்களப்பில் அடையாளம் காணப்பட்டு உள்ளே இறக்கப்பட்டார். இவர் ராஜபக்சர்களின் கைப்பொம்மை. ராஜபக்சர்களை இன்று இந்த அரசு, இந்த என்டிபி, இந்த ஜேபி அரசு கூட இன்று வரை கைது செய்யவில்லையே. ராஜபக்சர்களின் நிகழ்தான் இன்றைய இந்த விடுதலை போராட்டத்தை முற்று முழுதாக ஈழத்தமிழர்களின் விடுதலை போராட்டத்தை மழுங்கடிக்க செய்வதற்காக இறக்கப்பட்ட ஒரு குழு. அவர்களின் குழு தான் இன்று அவரை இறக்கி இருக்கிறது மட்டக்களப்பிலே. மிகவும் சூட்சகமாக இவர்களால் ஒருவரை ஒருவர் சாட்டி உள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். மாவை சேனாதி ராஜா என்பவரை ஏமாற்றி தலைமைக்கு அந்த மட்டக்களப்பு பொறுப்பை எடுத்துக்கொண்டவர் அவரே கேட்கிறார், மாவை சேனாதி ராஜாவை உங்களுக்கு தலைமையில் இருக்க தகுதி இல்லை ஐயா. அதுவும் வந்த ஒரு சில நாட்கள், ஒரு சில வருடங்கள்.
எனவே இவை என்ன நிகழ்ச்சி நிரல் இன்று அரசியல் ரீதியான ஸ்ரீதரன் விடயத்தை எடுத்துக்கொண்டால் அரசியல் ரீதியான முடிவுகளை எடுக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு இடம் நமது ஜாப் அடிப்படையில் பொதுக்குழு. இன்று அந்த பொதுக்குழு நீதிமன்றத்தில் முடக்கப்பட்டிருக்கின்றது, திட்டமிட்டு முடக்கப்பட்டிருக்கின்றது, இதே குழுவால் முடக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் நான் சொல்வதில்லை என்ன தவறு, இவர்கள் உளவாளிகள் தான். இந்த உளவாளிகளின் கைகளுக்கு சென்று ஒட்டுமொத்தமாக இன்று அந்த கட்சி முடக்கப்பட்டிருக்கின்றது. எனவே சரி, ஸ்ரீதரன் போன்றவர்கள் இந்த விடயத்தை கையாள வேண்டியது பொதுக்குழு தவறினால் அடுத்ததாக மத்திய குழு செய்ய வேண்டியது. இன்று அதை கூட மத்திய குழுக்கு கொண்டு செல்லவில்லை. பாராளுமன்ற குழு தலைமை பதவி என்பது சாதாரணமாக பாராளுமன்றத்துக்கு அந்த வருடம் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பாராளுமன்றத்தில் தான் இந்த தீர்மானம் எடுக்கப்படும். ஆனால் ஸ்ரீதரனின் விடயத்தில் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று சொன்னால் இவர்களின் அரசியல் குழுவுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. எனவே இது பின்புலத்தில் நன்கு திட்டமிட்டு ஸ்ரீதரன் உட்பட அனைவரும் ஏமாற்றப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் கூறும் காரணம், ஸ்ரீதரனை இதில் நியமித்தது அரசியல் குழு, எனவே நாங்கள் அதை விலகிக் கொள்கிறோம். உண்மை அதுவல்ல. பாராளுமன்றத்தில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானம் எடுத்தால் கூட அங்கு 5 பேர் ஸ்ரீதரனை ஆதரித்து இன்று கடிதம் எழுதியிருக்கிறார் நினைக்கிறேன். ஆனால் அதையும் மீறி இதையும் மீறி இவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்ததுதான் தவறு. ஸ்ரீதரன் தவறாக இருக்கலாம், ஆனால் அதில் யாரை போடுவது அல்லது ஸ்ரீதரன் என்ன பிழை விட்டார் என்று கேட்பது கலைப்பது அனைத்துமே பாராளுமன்ற குழு செய்ய வேண்டியபடி, அது இந்த அரசியல் குழு எடுக்க வேண்டிய விடயம் அல்ல. இவர்களுக்கு தெரியும், மத்திய குழு கொண்டு சென்றால் கூட ரகசிய வாக்கெடுப்புக்கு போனால் சில சமயம் தோற்று விடுவோம் பயம். அவர்களில் 18 பேர் தான் இருந்தார்கள், ஆனால் 41 பேர் ஒட்டுமொத்த மத்திய குழு உறுப்பினர்கள். எனவே அங்கு அரைக்கரை இடிக்கின்றது. அங்கே சில நியாயவாதிகள் இந்த 19 பேரும் தங்களது நியாயங்களை புரிந்து கொண்டு மாற வேண்டும். அப்படி வந்தால் கூட நிச்சயமாக இந்த தீர்மானம் தவறான ஒரு தீர்மானமாகத்தான் இது இருக்கின்றது. இப்ப அதுல ஒருவர் கூறுறார், அந்த குழுவில் இருந்தாலும் ஒருவர் மூடத்துக்கு சொல்றார், நாங்கள் ஏற்கனவே தீர்மானம் எடுத்து விட்டோம் இவரை நீக்குவது. மற்றவர் கூறுறார், தலைவர் கூறுகிறார் இல்லை, பதில் தலைவர் அவர் கூறுகிறார் இல்லை நாங்கள் கதைத்த நாங்கள் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை. அப்ப அவர்களுக்கு ஏன் அங்க முரண்பாடுகள் தெரிகிறது? முரண்பாடுகள் அல்ல, தீர்மானங்களை அவர்கள் ஒழுங்காக எடுப்பதில்லை. சாதாரணமாக ஒரு கோயில் கூட்டமாக இருக்கட்டும், ஒரு நிர்வாக கூட்டமாக இருக்கட்டும், ஒரு கிராமிய கூட்டமாக இருக்கட்டும், ஒரு சாதாரண நடைமுறை உண்டு. ஒரு நிகழ்ச்சி நிரல் அனுப்பப்படும், அந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் தான் அந்த கூட்டம் நடைபெற வேண்டும். அதுக்குத்தான் அதிகாரம் உண்டு. அந்த நிகழ்ச்சி நிரலில் இல்லாத விடயங்கள் ஏனைய விடயங்களை பரிசீலிக்கப்படலாம். ஆனால் மீண்டும் தீர்மானம் எடுப்பதை ஏனைய விடயங்களில் தீர்மானம் எடுப்பதில்லை, ஒரு காலம் எடுக்கக்கூடாது. ஏனைய விடயங்களில் உள்வாங்கப்பட்ட விடயம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அடுத்த கூட்டத்தில் நிகழ்ச்சி உள்வாங்கப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டு அடுத்த கூட்டத்தில் அது தீர்மானிக்கப்படும். இங்கு இதைத்தான் சொல்றது சுமோ மந்திரம். அதாவது இந்த சுமோ மந்திரம் தான் இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சியை ஒட்டுமொத்தமாக உருக்குலைத்தது. அதாவது இந்த ஸ்ரீதரன் கூட கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார். அந்த கூட்டத்துக்கு முதல் நாள் போய் தலைவரை சந்தித்து கேட்டிருக்கின்றார், நீங்கள் என்னென்ன விடயங்கள் எடுக்க போறீங்க, அதில் குறிக்கப்பட்ட விடயங்கள் வேறு வேறு. அதனால் அவர் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றவில்லை. திடீரென்று சுமோ மந்திரம் என்ன செய்திருக்கின்றது என்றால் அந்த கூட்டத்தில் நாங்கள் இவரை நீக்குவதாக தீர்மானம். நிகழ்ச்சியினே இல்லாத ஒரு விடயத்தை அந்த இடத்தில் தீர்மானிக்க முடியாது. அதை அவர் எழுதியிருக்கின்றார். ஒரு நியாயமான ஒரு குழுவை அமைத்து விசாரிக்கின்றனர். அதான் உண்மை. இதே சுமோ மந்திரத்தின் ஊடாகத்தான் மாவை சேனகராஜா நீக்கப்பட்டார். நிகழ்ச்சி நிரல் சேர்க்கப்படாத விடயம் உள்வாங்கப்பட்டு திடீரென அவரை நீக்குவதாக கடிதம் ஏற்கனவே எழுதிவிட்டோம், நீக்கிவிட்டதாக செயலாளர் எழுதிவிட்டார்னா செயலாளர் எழுதுவதற்கு முதலே அதுக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், தலைவரையிடம் ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும். அது எதுவுமே செய்யவில்லை.
அதே போல்தான் என்னை நீக்கிய பொழுது கூட நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன். நிகழ்ச்சி நிகழ்வுகள் அனைத்தும் முடிவடைந்த பின் நான் அதை தலைவரை நீக்கும் தீர்மானத்துக்கு எதிர்த்து நான் வெளியேறினேன். வெளியேறிய சந்தர்ப்பத்தில் திடீரென என்னுடைய விடயத்தை உள்ளே எடுத்து நீக்கிக் கொண்டார்கள். அதே போலதான் இன்று சிறிதருக்கு நடக்கின்றது. அதாவது நிகழ்ச்சிகள் எதுவும் கேட்க மாட்டார்கள், சுமோ மந்திரம் ஊடாக நீக்கி விடுவார்கள். இதான் இங்க தமிழரசு கட்சியில் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப பொதுக்குழுவை கூட்டுங்கள் என்று சொன்னால் பொதுக்குழுவில் உண்மையாக நாங்கள் இருக்கிறது 323 பேர். ஆனால் இந்த மந்திரங்கள் சொல்கின்றது எப்படி என்று சொன்னால் இல்லை, பொதுக்குழுவில் 161 பேரை வைத்துத்தான் நாங்கள் பொதுக்குழுவை கூட்டுவோம் என்று ஸ்ரீதரன் 161 பேரை ஏற்றுக்கொண்டு கூட்டுவோம், 162 பேரை வெளியேற்றுவோம் என்று சொன்னால் இன்று நாளை கூட்டும் வழக்குகள் பின்வாங்கப்பட்டு உடனடியாக இந்த விடயங்கள் நடைபெறும். ஆனால் ஸ்ரீதரன் அதுக்கு ஒத்து வரவில்லை நினைக்கின்றேன். ஏன், முல்லைத்தீவில் நாங்கள் 25 பேர் பொதுக்குழுவில் இருக்கின்றோம். மாவட்ட கமிட்டியில் இருக்கும் 5 மட்டும்தான் இவர்களின் தீர்மானப்படி உள்வாங்கப்படலாம் பொதுக்குழுவில். இனிமேல் நடக்கும் அவை ஏற்றுக்கொண்டு அவர்களது எண்ணம் அப்படி 5 பேர் ஏற்றுக்கொண்டால் 20 பேர் வெளியிலே போகும். இப்படியாக சொல்லப்போனால் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்காக சேர்த்து 162 பேர் வெளியேற்றப்பட போகிறார்கள். இந்த 162 பேரும் தங்களை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். இவர்களது இந்த இப்படியான செயல்பாடுகளை உடனே நிறுத்துவதற்கு ஒன்று சேர வேண்டும். எங்குமே இந்த மத்திய குழுவோ இவர்கள் அரசியல் குழுவோ நடக்க விடக்கூடாது. இவர்களை மக்களால் சேர்ந்து அடித்து விரட்டப்பட வேண்டும். இந்த கூட்டம், இந்த உளவாளி கூட்டம் வந்தால் நமது மக்கள் அடித்து கலைக்க வேண்டும். நமது உறுப்பினர்கள் 162 பேரும் முன்வர வேண்டும் இவர்களை அடித்து கலைப்பதற்கு. அது மட்டுமல்ல, வெளிநாட்டிலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஒட்டுமொத்தமாக மக்களால் இவர்கள் ஏற்கனவே அடித்து கலைக்கப்பட்டு விட்டார்கள். தேர்தலில் தோற்றவர்கள் தேர்தலில் கேட்கக்கூடாது என்று ஒரு மந்திரம் கொண்டு வந்தார். பிறகு என்ன நடந்தது? நீ தோத்தாதான். பிறகு என்ன ஆசை முதலமைச்சருக்கு? வருதோல்வி அடைந்த உங்களுக்கு ஏன் முதலமைச்சர் ஆசை? உங்களுடைய பிரதேச சபை தேர்தலில் உங்களோட பிரதேச தொகுதியை கூட வெல்ல முடியாத நீங்கள் எல்லாம் கட்சியை வைத்திருந்து என்ன செய்ய போறீர்கள்? என்னை பொறுத்தவரை இந்த கட்சியை தலைமை தாங்குபவர்கள் ரைட், இந்த ஆயுத போராட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ரைட், அந்த விடயத்தில் இந்த மாவை சேனாதிராஜ் முந்தி நான் சொன்னான், திரும்ப சொல்றேன். என்னன்னு சொன்னா மக்களுக்கு மறதி, எங்களோட மக்களுக்கு மறதி என்றது ஒரு வருத்தம். எனவே இதை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தப்பட வேண்டிய விடயம். அதாவது விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் தவறானது, நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லும் ஒருவர் இந்த ஆயுத போராட்டத்தின் ஊடாக நடத்தப்படும் இந்த 2வது கட்ட அரசியல் போராட்டத்தை எப்படி தலைமை இங்கே நடத்த முடியும்? இந்த மாவேசன் சொல்லியிருக்கின்றார், இவர் சுமந்திரன் சொன்ன கருத்துக்கள் தவறு, விடுதலை புலிகள் சம்பந்தமாக சொன்ன கருத்துக்கள் தவறு. இப்படியான ஒருவர் எப்படி நமது கட்சியை வழிநடத்த முடியும்? உடனடியாக வெளியேற வேண்டும். நியாயப்படி ஜனநாயக ரீதியில் இந்த கட்சி திரும்ப இயங்க விடப்பட வேண்டும், பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும், இவர்கள் வெளியேற வேண்டும். புலிகளின் பலவந்த ஆட்சேபையும் அரசு விசாரிக்க வேண்டும். இப்படியானவர்கள் எப்படி எமது விடுதலை போராட்டத்தையும் இவ்வளவு இழப்புகளையும் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். உணர்ந்த ஒரு மனிதன் இப்படியாக பேச மாட்டார். புலிகளின் இனச்சுத்திகரிப்பட்டு வெக்கி தலகுங்கள். இனச்சுத்திகரிப்பு நீங்க கண்டீர்களா? இங்க இருந்தீர்களா? உங்களுக்கு இந்த தேவையில்லாத கதை. சரி, அப்படியாக கதைப்பீங்கள், நீங்க போங்க கொழும்பிலே சென்று உங்களது அரசியலை, கொழும்பு மைய அரசியலை நடத்தி கொள்ளும். அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த ராசமந்தனை பற்றி சொன்ன முடியும். அவர் பதவி கொடுக்கல, தன்னோட தலைமையை தூக்கி கொடுத்திருந்தா இன்றைக்கு பெரிய கொடி கட்டப்பட்டிருக்கும். இங்கே முதுமையில் உள்ள ராசம்பந்தன் என்பி பதவியை துறக்க வேண்டும். இதெல்லாம் கட்சி தீர்மானிக்கப்பட்ட தீர்மானங்களா? கட்சி தீர்மானிக்கப்படாத தீர்மானங்களை நீங்கள் சொல்லலாம். ஸ்ரீதரன் சுயாதீன சபையில் இருந்து கொண்டு தான் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அது தவறு.
அதற்கு முகநூல்கள் ஊடாக நீங்கள் கதற கத்துவீங்கள், திரும்ப முகநூலுக்கு வந்து சொல்லுவீங்கள் முகம் காட்டாத நூல்கள் எல்லாம் இங்க வந்து கதை சொல்லுது, இதெல்லாம் அரசியல். நீங்கள் நடத்துறதே முகம் காட்டாத நூல்கள் தான். ஒரு தொகை முகம் காட்டாத நூல்களை வைத்துக்கொண்டு ஃபேக் ஐடியில வச்சுக்கொண்டு தான் உங்களோட அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் ஒன்று நீங்க வெளிப்படையா ஒருத்தரம் வந்து கதைக்க வரையில, அப்படி என்ன நீங்க நேரம் வாங்கும் எங்களோட சேர்ந்து ஒரு பகிரங்க விவாதத்துக்கு வாங்க, எங்களோட சேர்ந்து நாங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வரோம். அன்றைக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம், மக்களுக்கு நீங்க என்ன செய்தீர்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வழக்கு போட்டவங்க நீங்களே வீட்டுக்கு கூட்டிக்கணும் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அதே மாதிரி ஏதாவது வருதானே, அதுக்கப்புறம் ஒருத்தனை உங்களை கட்சியில வச்சிருக்கீங்களா? இன்றைக்கு ஸ்ரீதரன் அங்கேயோ சுயாதீன குழுவில் இருந்து கொண்டா அவர் ஒருத்தர் தீர்மானம் அவர் சொல்லி இருக்கிறார், சுயாதீனமான ஒரு சபையை அமையுங்கள், இந்த கூட்டம் முள்ளமாரி கூட்டம் தேவையில்லை, நான் அதிலே விசாரணையை பங்கு பெற்ற நான் தயாராக இருக்கின்றேன் என்று தான் சொல்லி இருக்கின்றார். அது சரியோ இல்லையோ அதை விசாரிக்கப்பட வேண்டும், அது விசாரிக்கப்படப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த அமைச்சு பதவிகள் பெறுவதற்கான சந்தர்ப்பம் வந்தால் பரிசீலிப்போம். பெரிய ஒரு கனவு, அந்த கனவும் இன்றைய கலைஞ்சு போச்சு. அமைச்சு பதவியும் இல்லை. இன்றைக்கு திரும்ப சிறிய வெளியில போட்டால் தான் நானாவது ஒரு ஆள் போய் அங்க நின்று ஒட்டுமொத்த தமிழனையும் காட்டி கொடுக்கிறதுக்கும் பெட்டி கொளுத்துவதற்கும் பெற்றுக்கொண்ட பணத்தை விசுவாசமாக நடப்பதற்காகத்தான் இவர்களது செயற்பாடுகள் சென்று கொண்டிருக்கின்றன. சமஷ்டி தீர்வு நமக்கு வேண்டாம், சமஷ்டி கட்சி என்று திரும்ப திரும்ப கன்னடத்தை பட்டியை பார்த்துருக்கோம். ஆனா காலையில போய் நேரடி குரல் பதிவு நான் கேட்டேன், நேரடியா சொல்றேன் அது விடுங்க, எங்களுக்கு சமஷ்டி வேண்டாம், சமஷ்டி வேண்டாம் சொல்றேன். நீங்களா உயிரிழந்தீர்கள், நீங்களா எமது மண்ணில் நின்றீர்கள், நீங்களா போராடினீர்கள், உங்கள் உறவுகளா போராடினது இல்லையே, நீங்கள் சிங்களத்துடன் கலந்தவர்களே, நீங்கள் சிங்களத்துடன் கலந்து விட்டு இல்லற வாழ்க்கைகளை கலந்து விட்டு அவர்களுடன் கூடிக்குள்ளாவி எப்படி தமிழர்களுக்காக தமிழர்களின் உரிமைகளுக்காக எமது இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழர் இனப்படுகொலை செய்தது உண்மைதான் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தரஸ்மன் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது, அதைத்தானே நாங்கள் சொல்ல வேண்டும். இல்லை, அது நான் ஒரு வழக்கறிஞர், நான் சொல்றேன், நாங்கள் இனப்படுகொலை நடக்கேன். உங்கள்கிட்ட முட்டாள் கதையை கேட்கறதுக்கு இவ்வளவு பேரும் செத்து போனாங்க, 40,000 போராளிகளும் செத்தது உங்களை போல முட்டாள்தனமான கதைகளை கேட்பதற்கா? தயவு செய்து நீங்கள் இந்த கட்சியோடு விலகிவிட வேண்டும். துணிவிருந்தால், உங்களுக்கு நெஞ்சில் துணிவிருந்தால் இந்த 326 பேரை மீண்டும் கூடி நீங்கள் தெரிவு செய்து வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு பின்னால் வருகிறோம். சுமந்திரன் ஆதரவாளர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து பலமாக இருக்கிறது. இவர்களால் புகுத்தப்பட்டவர்கள் தான் அங்கே உள்ளே இருக்கிறார்கள். அப்படியாக சொல்ல போனால் பதில் செயலாளராக இருந்தவர் பதில் செயலாளராக இருந்ததால் அங்கு அரசியல் குழு உள்வாங்கப்பட்டார். சரிதானே? அதே போல் சாணக்கிய நம்பி எப்படி உள்வாங்கப்பட்டார் என்றது தெரியாமல் உள்வாங்கப்பட்டு விட்டார். உண்மையில் சாணக்கியன் நமது இறுதி பொதுக்குழு கூடிய பொழுது சாணக்கியன் நமது கட்சியிலேயே இல்லை. எப்படி உள்வாங்கப்பட்டார் என்பது எனக்கு உண்மையாக தெரியாது, பெரிய ஒரு மர்மமாகத்தான் இருக்கின்றது. அதே போல் நான் தானே சொல்லிவிட்டேன், இது உளவாளிகளின் ஊடுருவல், திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலின் கீழ் ஒரு உளவாளிகள் கூட்டம் உள்நுழைக்கப்பட்டிருக்கின்றது. பதவி ஆசையில் ஒருத்தர், கேவலங்கட்ட தேசிய பட்டியல் ஒருத்தர், இன்னொரு ஆள் பட்டி வாங்கி எல்லாரும் உள்வாங்கி உள்ளுக்க வந்து இன்றைக்கு இந்த கட்சியை ஒரு கிளர்ச்சி பண்ணி நிற்கணும். உங்களுக்கு துணிவிருந்தால் இந்த மக்களுக்கு முன்னால் பொதுக்குழுவை கூட்டுங்கள். நீங்களே தலைவர்களாக வர முடியுமா என்றால் பயிற்சி பாருங்கள். அதைத்தான் நான் சொல்லுகின்றேன். இப்போ தமிழிசை கட்சிக்குள்ள ஒரு தலைமைத்துவத்துக்கான போட்டி தான் நடக்குதுன்றீங்களா, இல்லது என்ன பார்வையில் இந்த இப்போ நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனையை நீங்கள் உங்களுடைய பார்வையில் பார்க்குறீங்க? என்னுடைய பார்வையிலே இது தலைமைத்துவத்துக்கான போட்டி அல்ல. மீண்டும் ஒரு தெரிவு வரும்பொழுது ஸ்ரீதரன் கூட தெரிவு செய்யப்படாமல் போகலாம். இது அதற்கான போட்டி அல்ல. இது தங்களை தாங்களே தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு குறுக்கு வழி. அதாவது இவர்களுக்கு நல்லாக தெரியும், இலங்கை தமிழரசு கட்சி என்று போட்டி போட்டால் இன்னொரு பொது தேர்தலில் ஒரே ஒருவர் தான் வரப்போகிறார் என்பது நல்லபடியாக தெரியும். அந்த ஒருவராக நான் இருக்க வேண்டும் என்றால் அங்கு சிறி இருக்கக்கூடாது. இதுதான் ஒன்றுமே.